ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜோ. நான் உங்க ஜோ. அம்மா, இன்னைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கோட தான் இன்னைக்கு நான் வந்து மக்களை சந்திக்க போறோம். அப்படியா? ஆமா. தமிழ்நாடு அரசியல் களம். சரி. நீ இது வரைக்கும் அரசியல் பேசியிருக்கியா? அரசியல் பத்திலாம் எனக்கு தெரியாதுடா. விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை. இன்னைக்கு ஒண்ணு மாதிரி இல்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து மாண்புமிகு சிஎம் அவங்க விஜய் தெரியும்ல. விஜய் தெரியும். அதானே பார்த்தேன். தளபதி பாத்தீங்களா? இது வரைக்கும் அரசியலே பார்க்காதவங்க, இது வரைக்கும் வீடியோவே, அதாவது அரசியல் சம்பந்தமா கருத்துக்களை பேசாதவங்க, அரசியல் சம்பந்தமா வீடியோக்குள்ள பார்க்காதவங்க, இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்க போகுது, விஜய் என்ன பேச போறாங்க அப்படின்றத போன்லயே பார்த்துட்டு இருக்காங்க. தெரியும் தானே? முக்கியமான விஷயம் என்னன்னா, 35 ஆண்டுகால அரசியல் வந்து விடுதலை சிறுத்தைகள் பண்ணியிருக்காங்க. 35 ஆண்டு காலமா வெறும் எம்எல்ஏ, எம்பி இதே மாதிரி போய்கிட்டு இருந்த அந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்து மாண்புமிகு சிஎம் விஜய் அவங்க வந்து முதலமைச்சரோட அந்த அமைச்சரவையில அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வன்னியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு. ஏன் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் அரசியல் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. வா இப்ப கேளு. விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு கருப்பு உடை அணிந்து பதவியேற்று நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன? அழகா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நான் உட்பட அழகா இருந்தது, அவ்வளவுதான். ஆனா அந்த கருப்புக்கு பின்னாடி எவ்வளவு பேர் அரசியல் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. சில பேர் கருப்பு ஆகாது, சில பேர் கருப்பை பார்த்தா அபசகணும். ஆனா எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிட்டாப்ல. கருப்பு கோட்டை போட்டுதான் முதலமைச்சர் சைன் பண்ணாரு, கருப்பு கோட் போட்டுதான் பதவி ஏத்துக்கிட்டாரு. சரியா? அடுத்தது முக்கியமா சொல்ல போனோம்னா, மக்களோடு மக்களா பயணிக்கிறாரா என்னன்ற எனக்கு தெரியலம்மா. இது வரைக்கும் என்னவா நினைக்கிற? பயணிப்பார்னு நினைக்கிறியா? எப்படி சொல்ற? மக்களுக்காக தான் அவர் வந்தாரு. மக்களுக்கு எதனா செய்யணும் ஒரு இல்ல பேசு. ஏன்னா ஒரு மக்களுக்காக தான் தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சரா ஆனாரு. மக்களுக்கு எதனா செய்யணும், மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் அவர் வந்ததே. அவர் பண்ணுவாரு. இப்ப கஷ்டம்லாம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பதானே பதவிக்கு வந்திருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா தீர்ப்பாரு. சரி, ஓகே. நான் வந்து விஜய்க்கு எதிரான அரசியல் பேச போறது இல்லை. ஏன்னா வரவேற்கத்தக்கக்கூடிய அரசியல். ஏன்னா எதெல்லாம் தமிழ்நாடு வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பண்ணியிருக்காங்க. கருப்பு கோட்டு போட்டு வந்து பதவி. ஏன் அதை நான் பெருசா பேசுறேன்னா, கருப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ரொம்ப பெருசு. சோ மறுபடியும் அதை நான் வந்து சொல்றேன். அது நான் ரொம்ப இன்டெப்தா பேச விரும்பல. உங்களுக்கு என்ன தெரியுது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல 2 பாதையை பிரிச்சு விட்டாங்க. நீ ஒரு பக்கம் போ, என்னால உனக்கு எந்த தொந்தரவு வராது, உன்னால எனக்கு எந்த தொந்தரவு வரக்கூடாது. ஒரே ரோட்ல முதலமைச்சர் ஒரு பக்கம் பயணிக்கிறாரு, ஒரு பக்கம் நம்மை போன்ற சாமானிய மக்கள் ஒரு பக்கம் பயணிக்கிறோம். நாங்க பாக்குறோம், ரோட்ல டெய்லியும் பாக்குறோம், பார்த்ததுனால தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பட்டியலின சமூகத்துக்கு தெரியும் தானே. பட்டியலின சமூகம்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 8 பேருக்கு இன்னைக்கு ஒருத்தரோட சேர்த்து 8 பேருக்கு வந்து மந்திரி சபையில மந்திரியா அவங்கள ப்ரொமோட் பண்ணிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். ஸோ இது எல்லாமே பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மக்களுக்கு விஜயோடைய தேவை என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஏன்னா இது ஒரு புது அரசியல் கட்சி, ஒரு புது தலைமை. தமிழ்நாடு வந்து இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஆழ்ந்துட்டு இருந்த சமயத்துல இன்னைக்கு டிவிகே அப்படின்றத புதுசா வந்து உங்க தலைவர் கொடுத்துருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எனக்கு அரசியல் பத்தி தெரியாதுதான். இவ்வளவு பேசுறான், எனக்கு எதுவுமே தெரியாது. இவங்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் போல. நம்ம அப்படி பேசுறான். என்னை பொறுத்தவரையும் விஜய் வந்தாரு, வந்து ஜெயிச்சாரு, ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு. எந்த விஷயத்துல மேடம் நம்புனீங்க அதை? ஏன்னா அவர் போற ஒவ்வொரு இடத்துக்கும் மக்கள் கூட்டம் அப்படி. ஏன் நானே இங்க டி நகர்ல போய் பார்த்தேன், அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெரிசல். ஆனாலும் அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு போனாரு. அதுதான் விஜய். இன்னைக்கு அது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நான் குறை சொல்ல விரும்பல, நல்லா ஆட்சி கொடுத்தாங்க, நல்லபடியா நடத்தினாங்க. ஆனா கொடி அசைத்ததோடு அவர்களுடைய அந்த பயணம் முடிஞ்சிருமே தவிர, இன்னைக்கு வந்து நேத்துன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி என்னன்னா, அது செய்திக்காக பண்ணாரா, நடிகர்ன்றதுக்காக விளம்பரத்துக்காக பண்ணாரான்னு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஆனா பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் வந்து அந்த வாகனத்தை ஓட்டி பாக்குறாரு. அதாவது சுகாதாரத்துறைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாகனத்தை எல்லா முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெரிய அரசியல் வரலாறு தெரியாது. ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததுல இருந்து எந்த முதலமைச்சர் அவர்களும் ஓட்டி பார்த்தது இல்லை.
போட்டி தப்புங்கிறப்போ சூப்பர்ன்றேன், வரவேற்கக்கூடிய விஷயம்ன்றேன். அப்புறம் என்ன? இது மட்டும் இல்லாம மதியம் சாப்பாடு சாப்பிடுற அந்த போட்டோ பாதியெல்லாம் பார்த்து நீ பாத்தியா? ஆமா செம்மையா வைரலா இருந்துச்சு. ஆமா கேரியர் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டாரு. ஆனா அது வந்து தெரியும். பொய்ன்ற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவங்க பேஜ்ல போட்டிருக்காங்க. ஏன்னா சர்வே பண்ணும்போது அது வந்து நானும் அரச புரசலா கேள்விப்பட்டேன். அந்த நியூஸ் உண்மையா பொய்யான்ற நீங்களும் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப வெகுவா வந்து பாராட்டினாங்க. நிறைய பேர் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆனிச்சு அந்த போட்டோ. இந்த முதலமைச்சரும் இதுவரை சாப்பிட்டு பணியை அப்புறம் ஒண்ணு தொடரல. நினைச்சு தெரியுமா, அவர் சேர்ல துண்டை போட்டு உட்கார கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு இன்ஸ்டால ஒரு இது போட்டிருந்தாங்க. அதுல இருந்து அவர் போடுறதே இல்ல. அது செங்கோட்டை என்ன துண்டு எடுக்கலையே? செங்கோட்டை எடுக்கல. என்னமா பேரிடர் வருவாய்ன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு செங்கோட்டையினுடைய இலக்கா. இல்ல அரசியல்ன்றது பேசித்தானே ஆகணும். அது உண்மைதானே. வெள்ளை துண்டு போடக்கூடாதுன்னு ஒரு பெண் சொன்னதா விஜய் எடுத்ததா சொல்றேன். அதே அமைச்சர்கள் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த துண்டை ரிமூவ் பண்ணல. அதை போட்டோ பாத்தியா? இது இவருக்கு மட்டும் என்ன விளக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பாத்தியா? அதாவது அரசியல் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், ரெண்டையும் பார்க்கணும்ல. ஏன் நீ அதை பார்க்கல? விஜய்க்கே அந்த பொண்ணு சொன்னாங்க, விஜய் போடல, அவ்வளவுதான். சரி செங்கோட்டையன் நம்ம சொல்லுவோம். செங்கோட்டையன் சாருக்கு சொல்றோம், எடுங்க சார் நீங்களும் எடுத்துருங்க சார். சேலையெல்லாம் உட்காருங்க, சூப்பரா இருக்கும். சாரி சார், நீங்க ஒரு மந்திரி. விஜய் சார் எடுத்துட்டாங்க இல்லையா, நீங்களும் எடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார். இப்ப அவரு துண்டு போட்டாரா போடலன்றது பிரச்சனையா நமக்கு? அவங்க துண்டு தான் போடுறாங்க இல்ல என்னமோ பண்றாங்க, நமக்கு எதுக்கு? நம்ம மக்கள் விஜய் நம்பி ஆட்சி கொடுத்துருக்காங்க. சரியா? விஜய் சார் கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார். யாரும் எதிரே பார்க்கல. 108 இடங்களை தனித்த பெரும்பான்மையில வெற்றி பெறுவார் அப்படின்னு. ஏன்னா நாங்க வந்து கொஞ்சம் அரசியல் வட்டாரத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதை கொஞ்சம் இன்னும் வெளிப்படையா சொல்ல முடியாது. இருந்தும் நாங்க எங்களோட கணிப்பு வந்து விஜய் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல வெல்வாரு. முக்கியமா அது வந்து ஃபெமிலியர் பேசுன்றதுனால, அந்த செலிபிரிட்டின்ற அந்த இதுனால அந்த மோகம் இருக்கும்ல, அந்த கவர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா நானே வியந்து போனேன் அடையாறுல பார்க்கும் பொழுது, மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு நானே வியந்து போனேன். சீரியஸா அந்த கவர்ச்சிகளை தமிழ்நாடு மக்களை மிகப்பெரிய அளவுல தொற்றுக்கிறது. அதுக்கு மக்களும் பதில் செஞ்சிருக்கிறாங்க. உங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள், நம்ம முதலமைச்சர் விஜய், தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் அவர் இன்னைக்கு முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்க போடாதவங்க இவ எல்லாருக்குமே அவங்க முதலமைச்சர் தான். ஏன்னா என்ன செய்ய போகிறார் விஜய் தமிழ்நாடு மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பதவி ஏத்து 10 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னையோட அமைச்சர் 35 அமைச்சர் விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, சொன்னலையா முன்பே சொன்னல, பட்டியலினத்தை சார்ந்த 8 பேருக்கு வந்து மந்திரியில இடம் கிடைச்சிருக்கு. மந்திரி சபையில 4 பெண்கள், உன்னை போல பெண்கள் வந்து 4 பேர் வந்து மந்திரி சபையில இடம் பெற்றிருக்கிறாங்க. 4 கிறிஸ்டியன்ஸ் வந்து, முக்கியமா 4 கிறிஸ்டியன்ஸ், சிறுபான்மையினர் வந்து நம்ம நாட்டுக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க இந்த மேல இருக்கிறாங்க மத்தியில. அதெல்லாம் ரொம்ப பெருசா பேச வேணாம், அடுத்த வீடியோல சொல்றேன். 4 கிறிஸ்டியன்ஸ் வந்து அதுல வந்து இடம் பெற்றிருக்காங்கம்மா. ஒரே ஒரு முஸ்லிம்ஸ். பெரிய விஷயம். அந்த பாகுபாடுன்றது இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களுடைய அந்த ஆட்சியில. தாவைக்கல அந்த வாய கிளற வேணாம் பேச விரும்பல. சில நான் சொன்னேன், சில காரணங்களுக்காக நான் தவிர்க்கிறேன். இருந்தாலும் விஜய் மீது அன்பு இருந்தாலும் பல்வேறு விமர்சனங்களும் வரும். தொடர்ந்து அவரை பத்தி பேசத்தானே போறோம், பேசுவோம். பதில் சொல்ல காத்துரு என்னுடைய கேள்விகளுக்கு. பார்ப்போம். இப்படி பண்ணீங்கல்ல தமிழ்நாடு விஜய், அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ண சந்தோஷம். மறுபடியும் தமிழ்நாடு மக்கள் நேசிக்க போறாங்க, உட்கார வைக்க போறாங்க. அது எல்லாத்துக்கும் இல்ல மறு எகைன் ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்தத எம்ஜிஆர் ரெக்கார்டை உடைச்சிருக்காரு. பெரிய விஷயம். முதல் தேர்தலையே 34% ஓட்டு வாங்கியிருக்கிறார். ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள், தமிழ் சொந்தங்கள் வந்து அதுக்கு வந்து ஓட்டு போட்டு விஜயை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. விஜயினுடைய அமைச்சரவை ஃபுல்லா வந்து இன்னையோட முடிஞ்சிருக்கிறது. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்றத பல இளைஞர்கள் மாதிரி நானும் நீயும் போனை பார்க்க போறோம். சட்டசபையில் என்ன பேச போறாரு விஜய், சட்டசபையில் என்ன நடக்க போகுது, விஜயோட அடுத்த அரசியல் நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அரசியல் எனக்கு தெரியாது, நீ சொல்றீ தெரிஞ்சுக்கிறேன், பாக்குறேன். எதா இருந்தாலும் சோசியல் மீடியால அப்லோட் ஆகும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? பார்த்துட்டு அடுத்து பேசுவோம். ஜோஸ் வித் ஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய ஃபன்னான விஷயங்களோடு
உங்கள்கிட்ட நாங்க வந்து பேச போறோம். பட் சரி, விஜய் என்னைக்கு மாஸ் தான். சரியா? என்னை பொறுத்தவரை ஒரு மாஸ் தான். அவர் அது ஜெயிச்சதுல மாஸ் ஹீரோ, எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாட் பொலிட்டிக்கல். ஏன்னா, நான் ஓட்டு போட்டது விஜய்க்கு தான். பாத்தீங்களா, எங்க வீட்லயே ஒரு கருப்பாடு இருக்கு. பாத்தீங்களா? கரெக்ட் தான். ஏன் இல்லையா? ஓகே மக்களே, அடுத்து என்ன பேசலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மேல பல்வேறு அன்பும் கரிசனையும் தமிழ்நாடு மக்களை போல எங்களுக்கும் உண்டு. ஆமா தானே? பர்சனலா எனக்கும் உண்டு. நடிகரை தாண்டி இன்னைக்கு நடந்த அந்த 10 நாள் நடந்த செயல்பாடுகளுக்காக விஜய் நான் வந்து வெகுவா பாராட்டுறேன். ஏன்னா நீ தமிழ்நாட்டுல அரசியல் களமே முற்றிலும் மாறி இருக்கு. தொடரட்டும், பணி சிறக்கட்டும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஜோ ஜோஸ். பாய்.